அண்டை நாடுகளோடு நட்புறவு விரும்பியவர். நமது எதிரி தேசங்களோடும் கூட நேசக்கரம் நீட்டி ஒரு அமைதியை நிலைநாட்டிவிட முடியாதா என்று அதற்காக பாடுபட்டவர். மூவர்ண தேசிய கொடி, அவர் உடல் மீது போர்த்தப்பட்ட நமது மூவர்ண தேசிய கொடி அகற்றப்படுகிறது. இறுதி சடங்குக்காக இந்த மூவர்ண தேசிய கொடியானது மரபுப்படி முப்படைகளால் அவரது மனைவி குர்ஷரன் கவுர் அவரிடம் வழங்கப்படும். அவரது இறுதி நிமிடங்கள் அரங்கேறக்கூடிய காட்சிகளை தந்தி டிவியில் நேரலையில் பார்க்கின்றோம். அவர் எல்லாத்தையும் கட்சி தலைமையை கிட்ட கேட்டு நடத்தினார் அப்படின்றா விமர்சனம் உண்டு. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை சிங்கிள் ஹேண்டடாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து வலுவான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்தாலும் கூட வெளியுறவை இந்த ஒரு 10 ஆண்டு காலமும் முக்கியமான முடிவுகளை எடுத்து செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு பயணித்த, அவரோடு கையாண்ட அவரது சக அமைச்சரவை சகாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கருத்தொற்றுமையை விரும்பக்கூடியவர், எந்த அளவுக்கு அன்பான மனிதர், குறைவாக பேசினாலும் ஆழமாக பேசக்கூடியவர் என்று சொல்வார்கள். அவருடைய லெகசி என்பது ஒரு மிக்சட் லெகசி என்று தான் சொல்ல முடியும். குறை நிறைகள் எல்லா ஆட்சி காலங்களிலும் இருக்கும். அப்படி குறை நிறைகள், பெரும் நிறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆட்சி என்றோ, நிறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அரசர்கள் என்றோ தலைவர்கள் என்றோ எவரும் இந்த பூமியில இருந்ததில்லை, ஆண்டதில்லை. அது போலத்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பாலிசி பேராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய முடிவு எடுப்பதில் குறைபாடு, பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அவரது ஆட்சியின் மீது இருந்தாலும் கூட அப்பழுக்கற்றவராக அவர் இருந்தார் என்பதை அவரது எதிரிகளும் கூட அங்கீகரித்து பேசினார்கள். நீங்கள் அப்பழுக்கற்றவர், உங்களது ஆட்சியில் ஊழல் நடக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கப்பட்டது என்பது குற்றச்சாட்டு என்பது விமர்சனமாக இருந்தது. பொது வாழ்வில் சுத்தமாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்பது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம். ஆனால் போட்டியிட்டிருக்கிறார், வென்றதில்லை என்பது விமர்சனம். அவர் போட்டியிட்ட 1999 நாடாளுமன்ற தேர்தலில் அவரது நெருங்கிய நண்பருமான மிகச்சிறந்த எழுத்தாளருமான குஷ்வந்த் சிங் இதாங்க வச்சுக்கோங்க 2 லட்சம் தேர்தல் செலவுக்குன்னு கொடுத்தார். அதை அப்படியே செலவு பண்ணாமல் மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்தவர். ஆனால் செலவுகள்லாம் ரொம்ப சரியாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் மீது நிறைய விமர்சனங்கள் பல இனங்களில் உண்டு, பொருளாதார ரீதியாக உண்டு, அவர் எடுத்த கொள்கைகள் மீது உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கொண்டா இலங்கை தமிழர் விவகாரத்துக்கு இன்னும் நிறைய அவர் செய்திருக்க முடியும், அந்த போருடைய துயரங்களில் காத்திருக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் அவர் மீது உண்டு. ஆனால் அந்த நேரத்தை ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி இவையெல்லாம் அதற்கான பதிலாக சுட்டி காட்டப்படுகிறது. அதே வேளையில் அவருடைய ஆட்சி காலத்தில் பல தமிழ் அமைச்சர்கள் அவருடைய அமைச்சரவை சகாக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 20க்கு மேற்பட்ட தமிழ் அமைச்சர்கள் அவருடைய அமைச்சரவை சகாக்களாக மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். ஏன் திரு பி. சிதம்பரம் உட்பட இந்த பொருளாதார சீர்திருத்தத்தில் நாடு மாற வேண்டிய பாதையை அதனது ரீஃபார்ம்ஸுடைய காரணக்கர்த்தாக்களாக டாக்டர் மன்மோகன் சிங்கும் அன்றைய காமர்ஸ் மினிஸ்டராக இருந்த திரு பி. சிதம்பரமும் தான் அதில் ரொம்ப முக்கியமான காரணக்கர்த்தாக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது உடலின் மீது போர்த்தப்பட்ட தேசிய மூவர்ண கொடி அகற்றப்பட்டு திருமதி குர்ஷரன் கவுரிடம் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. இந்திய அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.